Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சென்னை அழைக்கலையில இருந்து உங்கள் குழந்தை கிருஷ்ணா. இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இது வந்து பழைய மெத்தட், ஓல்டு மெத்தட் தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் இதை கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்றது தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கிளாஸ் முடிச்சுட்டு பார்லர் வைக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு மிஷின் நான் வச்சிருந்தேன். இந்த மிஷின் உங்ககிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னா நான் இன்னமும் பயன்படுத்தி தான் இருக்கேன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இதை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா இதை பத்தி ஃபுல் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு நம்ம பார்லருக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சின்னதா பார்லர் வச்சிருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய டீலக்ஸ் பார்லர் வச்சிருந்தாலும் சரி இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்க பார்லருக்கு வரக்கூடிய கிளைண்ட் வந்து ஹைஜீனிக்கை தான் விரும்புவாங்க இல்லையா? சரி, என்ன அப்படி ஹைஜீனிக் அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க ஒரு ஹேர் கட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹேர் கட் சிசர், கோம், ப்ளோ ட்ரை இதெல்லாம் பண்ணும்போது ப்ளோ ட்ரை வந்து நம்ம ஹேர்ல படாம எட்டக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ப்ளோ ட்ரையோடைய கப்பு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளோ ட்ரைல இருக்கக்கூடிய டிப் இருக்கும்ல நம்ம மாத்திர மாதிரி, அது நம்ம ஹேர்ல படுற மாதிரி இருக்கும், கோம்புல படுற மாதிரி இருக்கும். அப்ப அதை நம்ம வாஷ் பண்ணி ஹைஜீனிக்கா வச்சுக்க முடியாது. அதுக்கு வேற ஒரு டெக்னிக்கல் இருக்கு. அதே போலதான் கோம்பும் சரி சிசரும் சரி தண்ணீர் போட்டு வாஷ் பண்ண முடியாது. அதை வாஷ் பண்ணாம இன்னொரு கிளைண்ட் யூஸ் பண்றதுன்றது ஹைஜீனிக்னு சொல்ல முடியாது. அப்ப எதை ஃபாலோ பண்ணி அதை ஹைஜீனிக்கா வச்சுக்கிறாங்க ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உடனடியா அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க வாங்கிக்கோங்க. சரி, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கு, பெருசும் இருக்கு, மீடியம் சைஸும் இருக்கு. நீங்க காஸ்மெட்டிக் ஷாப்ல கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஹேர் கட் சிசரா இருக்கட்டும், கோம்பா இருக்கட்டும், ப்ளோ ட்ரையோட கப்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னா அப்ப அதுக்கான பொருள் நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு பார்லர் சின்னதா பார்லர் வச்சிருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, ஹேர் கட் ஒரு பேசிக்கல் ஹேர் கட்டாவது வருவாங்க. அப்ப அந்த சிசரா இருக்கட்டும் கோம்பா இருக்கட்டும் நீங்க கிளீன் பண்ணி தான் ஆகணும். அப்ப உங்களுக்கான சின்ன ஒரு ஸ்டெர்லைசராவது நீங்க வச்சிருக்கணும். இப்ப நான் சொல்லி தர போறது ஒரு ஸ்டெர்லைசரை பத்தி ஒரு ஃபுல் டீடைல். அதை எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெர்லைசர், இது கொஞ்சம் பெரிய ஸ்டெர்லைசர். இப்போ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டெர்லைசர் தான் வச்சிருப்பாங்க. ஒரு நார்மல் பார்லர் வச்சிருக்கவங்க இதை விட சின்னதும் உங்களுக்கு கிடைக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் பட்டன் இதுல இருக்கும். பவர் ஆன் ஆஃப் இருக்கும். இதை பவர் ஆன் பண்ணதுல இருந்து இங்கேயே 30 செகண்ட்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும். நமக்கு எக்ஸ்ட்ரா டைம்ஸ் வேணும் அப்படின்னா இதுல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, எனக்கு இப்ப எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு டைம் எடுக்கிறீங்களோ அந்த டைம் கழிச்சு இது தன்னால ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கலாவே இது ஆஃப் ஆயிடும். சரி, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்திரலாமா? ஓபன் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக். லாக் பண்ண உடனே ஆன் ஆயிடுச்சு. லாக் பண்ண உடனே ஆன் ஆனாலும் நீங்க பவர் ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஆட்டோமேட்டிக்கலா 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு 30 மினிட்ஸ் இருக்கும். ஓகே, இப்ப நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதுல நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோம், சிசர், நான் என்ன கோம்ப்லாம் யூஸ் பண்றேனோ அது எல்லாமே இதுல எடுத்து வச்சிருப்பேன். இதுல இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சுத்தமா வைக்கணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற கூடியதும் நான் இதுல தான் வச்சிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஹைஜீனிக்கா நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? ஹேர் கிளிப்பு, நீங்க ஹேர் கிளிப்பும் இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரிம்மர். பிரைடலுக்கு தேவையான ப்ராடக்ட்டும் நீங்க இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். பிரைடலுக்கான கோம்பு, கிளிப்பு இதெல்லாம் கூட நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாஷ் பண்ண முடியாத ப்ராடக்ட் எல்லாமே நீங்க ஸ்டெர்லைசர்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்லர்ல எத்தனை கிட்ட இருக்கணும் அப்படின்றதுலாம் உங்களோட கிளைண்ட்டை பொறுத்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு கிளைண்ட் முடிச்ச உடனே அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு இதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்ப நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணதுக்கு அப்புறம் 30 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா வந்துருச்சுங்களா? ஓகே, இப்ப நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே பவர் ஆன் ஆஃப் பண்ணி பண்ணுங்க. இது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். 30 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா இது ஆஃப் ஆயிடும். இப்ப நம்ம ஸ்டெர்லைசர் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இது என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு.
இது வந்து ஹேர் கட்டுக்கு தான் நம்ம ரொம்ப அவசியமா யூஸ் பண்றோம். அதாவது ஹேர் ட்ரெஸ்ஸர் யூஸ் பண்றாங்க. எல்லா பார்லர்லயுமே ஹேர் கட் அப்படின்றது அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான். அப்போ உங்க பார்லர்ல இருக்கிறது இது அத்தியாவசியம் தானே? அத்தியாவசியம் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இருக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா இது இன்னும் வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். சரியா? சரி, இது வெறும் ஹேர் கட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க மேக்கப் போறீங்க அப்படின்னும் போது அந்த கோம்பா இருக்கட்டும், அந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும், நீங்க இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது தண்ணியில வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாத சில விஷயங்களை இதுல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்டீரியா ஃபார்ம் ஆகக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பாக்டீரியா ரிமூவ் பண்ணுது. நீங்க ஒரு சீப் வந்து ஒரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அதையே நீங்க யூஸ் பண்ண கூடாதுன்றது முதல் ரூல்ஸ். அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பார்லர்ல ஒரு 3 செட்டாவது வச்சுக்கோங்க. 3 விதமான பிளாட் கோம்பு, அதாவது 3 பிளாட் கோம்பு, 3 ஹேர் கட் கோம்பு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா அதை ரோலர் கோம்புன்னு சொல்லிட்டு 3 செட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் ஹேர் கட் வருது அப்படின்னா கூட ஒரு 2 செட்டாவது வச்சுக்கோங்க. இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, அந்த கிளைண்ட் வெளியே போனோம்னா இன்னொரு கிளைண்ட் வருவாங்க, அந்த சீப்பை வச்சு நீங்க சீவுறது அந்த கிளைண்ட் பாக்குறாங்க, இல்ல அவங்க அம்மாவோ அக்கா தங்கச்சோ அப்படி வரும்போது அவங்க பாக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க யோசிப்பாங்க, இவங்க ஒரே சீப்பை வச்சு எத்தனை விஷயம் செய்யறாங்க, இவங்க எப்படி ஹைஜீனிக்கா வச்சிருக்க முடியும், நம்மள தவறா நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க குறைஞ்சபட்சம் 2 செட்டாவது எடுத்துக்கோங்க. அடிக்கடி ஹேர் கட் வருது அப்படின்னா 3 செட் to 5 செட் நீங்க வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு செட் யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அதுல இருக்க ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டெரிலைசர்ல உள்ளார எடுத்து வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கலாவே 30 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் ஆயிடும். நீங்க வந்து கரண்ட் பில் ஏறுமா அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5%, அதாவது 5 வாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல இருக்க ப்ளூ லைட் இருக்கு பாத்தீங்களா? ஏற்கனவே என்னோட கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியல்ல உங்களுக்கு இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஹைட்ரா ஃபேஷியல்ல ப்ளூ லைட் எதுக்காக யூஸ் பண்றோம்? பாக்டீரியாவை ரிமூவ் பண்றதுக்காக ப்ளூ லைட் யூஸ் பண்ணுவோம். அதே ப்ளூ லைட் தான் இதுல இருக்கு. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல ப்ளூ லைட் தான் இருக்கு இல்லையா? அப்ப ஹைட்ரா ஃபேஷியல்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூ லைட் எதுக்காக? வைரஸோ பாக்டீரியாவோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதை கிளியர் பண்றதுக்கும் அதை குறைக்கிறதுக்கும் இந்த ப்ளூ லேசர் வந்து நமக்கு உதவும். அதுக்காக தான் இதுலயும் அதே ப்ளூ லைட்டை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ளூ லைட் மூலமா தான் இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை ரிமூவ் பண்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ளூ லைட் என்ன பண்ணுது? பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணுது. பாக்டீரியா வராம பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த ப்ளூ லைட் வந்து நமக்கு உதவியா இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கும் அதே மாதிரிதான். ஸ்கின்னுக்கு தேவையான பவர் வச்சு நமக்கு டாக்டர்ஸ்க்கு கொடுக்கறது, ஆஸ்தட்டிஷியனுக்கு கொடுக்கறது, பியூட்டிஷியனுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு தரம் பிரிச்சு நமக்கு ஒரு பொருட்கள் தயாராகுது. அப்ப அந்த தயாராகக்கூடிய பொருட்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பவர் மாறுபடும், அதனுடைய பயன்களும் மாறுபடுது. ஓகேவா? இப்ப நீங்க இந்த லைட்ஸை பத்தியும் இந்த ஸ்டெர்லைஸை பத்தியும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு ரொம்ப ஹைஜீனிக்கா ஹேர் கட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். என்னுடைய கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். ஃப்ரீ கிளாஸ் ஆன்லைன்ல நம்ம யூடியூப்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பிகினர்ஸ் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணணும்ல கிடையாது. நீங்க ஏற்கனவே 5 வருஷம் 10 வருஷம் ஃபீல்டுல இருக்கீங்கன்னா கூட உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட ஃப்ரீ கிளாஸ்ல ஆட் ஆகிக்கலாம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் ஃப்ரீ கிளாஸ் வந்து பேட்ச் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பேட்ச் முடிஞ்சோன்னா அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெஹந்தி நோட்ஸ், மேக்கப் நோட்ஸ், பியூட்டிஷியன் நோட்ஸ் இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது நாங்க ஃப்ரீயா தான் தரோம், காசுக்கெல்லாம் விற்க கிடையாது. அப்ப அந்த நோட்ஸை நீங்க எடுத்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய நேம் போட்டு நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்கலாம் இல்ல? அப்ப நாங்க இது எதுக்காக இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூட்டிஷியன் ஃபீல்டு அப்டேட்டா இருக்கணும். மக்களுக்கு வந்து ஒருத்தவங்க மட்டும் நல்லா செஞ்சா போதாது. பியூட்டிஷியன்னாலே பெஸ்டான பியூட்டிஷியன் யாருன்னா கிளைண்ட் வந்து தேடுவாங்க. அப்ப தேடும் போது நீங்க அந்த இடத்துல பெஸ்டா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. நீங்க சென்னை அழகியில இணைஞ்சிட்டீங்களா? இணையல அப்படின்னா உடனடியா அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.